ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் வந்து எப்போவுமே தேடிட்டு இருப்போம். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து என்னென்ன பெஸ்ட்டு கேமரா மொபைல்லாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்கிறது பிகே டெக் தமிழ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 7 Pro. இப்போ ரீசெண்டாக வந்து மார்ச் 13 தான் வந்து இந்தியாவில் வந்து இது சேல்ஸுக்கு வந்துச்சு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா Snapdragon 675 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த குறைச்சல் இல்லை சொல்லலாம். கேமரா சைடு பார்த்தோன்னா Sony IMX 586 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பேச்சர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து லோ லைட் ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்கும். அதே மாதிரி இதோட செகண்டரி கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட செல்ஃபி கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஃபோட்டோஸில் அதே மாதிரி அந்த கிளாரிட்டிலாம் எந்த குறையும் இல்லை. இந்த ஃபோனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ஆரம்பிக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco F9. இந்த விலையில் வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 845 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெயினாக இதோட கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து ஒரு 12 மெகா பிக்சல் f1.9 அப்பேச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லோ லைட் ஷாட்ஸ்லாம் இந்த ஃபோனில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 5 மெகா பிக்சல் f2.4 அப்பேச்சர் சைஸில் வந்து டெப்த் சென்சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் பிளர்லாம் வந்து ரொம்ப லைவ்லியாகவே வந்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 20 மெகா பிக்சல் f2.2 அப்பேச்சர் சைஸில் வந்து கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. இதோட ஆரம்ப விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,999 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Nokia 7.1. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வந்து ரன் ஆகுது. அதாவது எப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 636 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த வித குறைச்சலும் இருக்காது. அதேமாதிரி இதில் கேமரான்னு வரும்போது வந்து பின்னாடி வந்து டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 12 மெகா பிக்சல் f1.8 அப்பேச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து லோ லைட் ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாகவே எடுக்க முடியும். அதே மாதிரிங்கன்னா செல்ஃபி சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மெகா பிக்சல் f2.0 அப்பேச்சர் சைஸில் வந்து ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி ஷாட்ஸ்லாம் வந்து நல்லாவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்பவே டீட்டெயில்டாகவும் இருக்குது. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 19,200 ரூபாய் அப்படிங்கிற விலையிலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Mi A2. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 1 ப்ரோக்ராமில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து உடனே கிடைக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து பியூர் ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகிற மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Snapdragon 660 ப்ராசரில் வந்து ரன் ஆகுது. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த வித குறைச்சல் இல்லைன்னு சொல்லலாம். இதில் ஒரு கேமரா சைடுன்னு பார்க்கும்போது இதில் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து ஒரு 12 மெகா பிக்சல் f1.8 அப்பேச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் அதுவும் f1.8 அப்பேச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே f1.8 அப்பேச்சர் சைஸில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து லோ லைட் ஷாட்ஸ் ஆகட்டும், மற்றபடி வந்து நீங்கள் வந்து நார்மல் ஒரு போர்ட்ரேட் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ்லாம் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே டீட்டெயிலாகவும் ரொம்பவே கிளியராகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 20 மெகா பிக்சல் f2.2 அப்பேச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் இது 12,000 ரூபாய் அப்படிங்கிற விலையிலேருந்து ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா Asus zenfone Max Pro M2. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து லோவர் கிளாக் ஸ்பீட் Snapdragon 660 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டட்டஸ் லேக்ஸ்லாம் வந்து தெரியாது. நார்மல் யூசர்ஸ்க்கு ரொம்பவே நல்ல மொபைல் சொல்லலாம். இதோட கேமரா சைடுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் f1.8 அப்பேச்சர் சைஸ்லையும் கூடவே வந்து ஒரு 5 மெகா பிக்சல் f2.4 அப்பேச்சர் சைஸில் ஒரு டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் செல்ஃபின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் f2.0 அப்பேச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வர ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்குது, டீட்டெயில்ஸும் வந்து ஒரு பெட்டராக ஒரு நல்ல லுக்கில் இருக்குது. இந்த மொபைலோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம எடுத்துக்கிட்ட லிஸ்ட்டில் இதுதான் வந்து மிக குறைந்த விலையான மொபைல்னு சொல்லலாம்.
நம்ம அடுத்து பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Honor 8X. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ அப்படிங்கிற இதில் வந்து ரன் ஆகுது. இதில் வந்து ஹுவாவேயோட கிரண் 710 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், எந்த வித இஷ்யூஸும் வந்து வராது. இதில் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து 20 மெகாபிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்டரி ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே டீசெண்டாக ரொம்பவே நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் f2.0 அப்பச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாயிலேருந்து அமேசானில் ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Oppo F9 Pro. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலியோ P60 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டே டு டே யூசேஜுக்கு வந்து எல்லாமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோவில் வந்து ரன் ஆகுது. இந்த மொபைலில் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு 16 மெகாபிக்சல் f1.8 அப்பச்சர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஒரு 2 மெகாபிக்சல் f2.4 அப்பச்சர் சைஸில் டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்பவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி கலர் வைப்ரன்சி வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் செல்ஃபின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 25 மெகாபிக்சல் f2.0 அப்பச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வர செல்ஃபி ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வர போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து எட்ஜ் டிரெக்ஷன்லாம் அழகாகவும் எந்த பிளரும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 19,900 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டெக் ரிவ்யூஸ் வேணும்னா இந்த கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.